ஒரு காலத்தில் சென்னையின் ஒரு சிறிய நகரத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்தான். 20களில் உள்ள அரவிந்த் தனது வாழ்க்கையில் எப்போது பணத்தை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தவித்தான். அவன் நண்பர்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் பணம் பற்றிய அறிவு இல்லாததால அவன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு சந்திரமுகி என்ற நபர் குறித்த தகவல் கிடைத்தது. அந்த சந்திரமுகி புகழ்பெற்ற நிதி ஆலோசகர். தனது அறிவை பகிர்ந்து கொள்வதற்காக கற்பித்துக் கொண்டிருந்தான். அரவிந்த் சந்திரமுகியை சந்திக்க முடிவு செய்தான். சந்திரமுகியின் வீட்டிற்கு சென்றபோது அவன் பணத்தை எப்படி கையாள்வது, முதலீடு செய்யும் முறைகள் மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவது பற்றிய பாடங்களை கேட்டான். சந்திரமுகி அரவிந்துக்கு பணம் என்பது ஒரு கருவி என்று கூறினான். அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பது முக்கியம் என்றார். நீங்க பணத்தை மட்டும் தேடாமல் உங்கள் அறிவையும் வளர்க்க வேண்டும். அரவிந்த் சந்திரமுகியின் வார்த்தைகளை நன்கு கேட்டான். அவன் தினமும் சந்திரமுகியுடன் பயிற்சியில் கலந்து கொண்டான். புதிய கருத்துக்களை கற்றுக்கொண்டான். மாதங்கள் கழிந்த பிறகு அரவிந்த் தனது நிதி மேலாண்மையில் மாறுபாடுகளை காண ஆரம்பித்தான். அவன் தனது செலவுகளை குறைத்தான், முதலீடுகளை செய்ய ஆரம்பித்தான் மற்றும் தனது வருமானத்தை அதிகரிக்க முயற்சித்தான். சந்திரமுகியின் வழிகாட்டுதலால் அவன் நிதி பற்றிய புதிய உலகத்தை கண்டுபிடித்தான். இப்போது அரவிந்த் தன்னுடைய நண்பர்களுக்கு நிதி மேலாண்மையை பற்றி பயிற்சி அளிக்கிறான். பணம் உங்களுக்கு பிடிச்சா அதை எப்படி கையாளுவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று அவன் கூறுகிறான். சந்திரமுகியின் அறிவு அரவிந்தின் வாழ்க்கையை மாற்றியது. இப்போது அவன் தனது வாழ்வில் சந்தோஷமாகவும் நிதி வயசாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.